விரோதத்திலும் தேவனோடு உறவு கொள். சங்கீதம் 109:4. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, தாவீது ராஜா இவ்வாறு கூற காரணம் என்னவென்றால், சவுலுக்கு நன்மையாக கோலியாத்தை கொன்று வெற்றி வாகை சூட்டியும் தாவீது மேலே பொறாமை கொண்டு கொலைவெறி பிடித்தவனாய் எழும்புகிறான். தனது சொந்த மகன் அப்சலோமை தாவீது அன்போடு வளர்த்தார். ஆனால் அவன் அரசை பிடிப்பதற்காக தன் தந்தையை எதிர்க்கும் சூழ்நிலை. தாவீதுக்கு மிக நெருங்கிய நண்பனும் நம்பிக்கைக்குரியவனும் ஆலோசகனுமாகிய அகிதோப்பேல் அப்சலோம் பக்கம் திரும்பி தாவீதை எதிர்க்கும் நிலை. சவுலின் உறவினரான சிமேயி என்பவன் தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, நீ தொலைந்து போ என்று சபிக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். தாவீது ராஜாவோடு கூட நின்ற இஸ்ரவேல் மக்கள் கூட தனது மகன் அப்சலோமோடு சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில் தாவீது கூறுகிறார், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை தியானிக்கும் பிரியரே, நீங்களும் உலகில் வாழும்போது என்னை நேசிப்பவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களும் என்னை விரோதிக்கிறார்கள். கல்லறிவது போன்ற கடும் சொற்களை வாரி வீசுகிறார்களே, சாபமான வார்த்தைகளை கூறுகிறார்களே. நான் நன்மை தானே செய்கிறேன், அதை தீமையாக நினைத்து என்னை வெறுக்கிறார்களே என்று எண்ணி புலம்பும் உங்களை பார்த்து அருள்நாதர் கூறுகிறார், நீ என்னிடத்தில் வா, உன் இருதயத்தை எனக்கு தா, தாவீதை போல ஜெயமுள்ள வாழ்வை உனக்கு தருவேன் என்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, தன் நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய பாதப்படியிலே அன்னதினமும் முத்தம் பண்ணத்தக்கதான கிருபைகளை தந்தபடியால் உமக்கு நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ எதிர்ப்புகள் சத்துரு வெள்ளம் போல் வந்தும் கூட அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவானவனுக்கு எதிராக தெய்வ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. அவனை செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.